ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க கெட்டிமேளம் சீரியலில் மகேஷ் அப்படின்ற நெகட்டிவ் ரோலில் விராட் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. விராட் ரீசெண்டாக ஃபேன்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் கேளுங்க அப்படின்னுட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரியை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபேன்ஸ் நிறைய பேர் கெட்டிமேளம் சீரியலில் மகேஷ் அப்படின்ற கேரக்டர் பற்றி தான் நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க. அதில் ஃபேன்ஸ் ஒருத்தங்க உங்களை அன்பேவா சீரியலில் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக க்யூட்டான ஹீரோவாக தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சது, நீங்கள் எதுக்கு மகேஷ் அப்படின்ற கேரக்டரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு எனக்கு எப்பயுமே ஒரு ஆக்டராக சம்திங் நியூவாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பாசிட்டிவான கேரக்டரை நடிக்கிறத விட அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் இது உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. இன்னொருத்தங்க எனக்கு நெகட்டிவான மகேஷ் கேரக்டர் பிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கு இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், எனிவே உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீரியலில் உங்களோட ஃபேஸை எப்படி அவ்வளோ கடுமையாக வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம அந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டா ரொம்பவே அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வில்லனாக ரொம்பவே மாசாக நடிக்கிறீங்க, எப்போ ஹீரோவாக நடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்குள்ளே வில்லன் ரோல் போர் அடிச்சிருச்சா அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கெட்டிமேளம் சீரியலில் மகேஷ் அப்படின்ற கேரக்டர் பற்றி தான் கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் ரொம்பவே சூப்பராக ஆன்சர் பண்ணியிருந்தாரு. ஆனால் நிஜமாகவே மகேஷ் அப்படின்ற கேரக்டரில் விராட் ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்ருக்காரு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவரோட ஆக்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். விராட் அன்பேவா சீரியலில் டெல்னா கூட நடிச்சிருந்தாரு. மறுபடியும் டெல்னா கூட ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு டெஸ்டினி தான் அதை முடிவு பண்ணணும், நான் ரெடி டு ஒர்க் அப்படின்னு அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் அவரோட ஹாபிஸ் பற்றி, பாண்டிச்சேரி வாங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, இப்படி நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே ரொம்பவே பொறுமையாக ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியிருக்காரு. கெட்டிமேளம் சீரியலில் மகேஷ் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிட்ருக்க விராட்டோட இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் செஷனை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.